நீங்களும் பீச் ரெசார்ட் வரணுமா? உங்க மொபைல்ல நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம். ஆப் கான்டெஸ்ட்ல வின் பண்ணி பீச் ரெசார்ட் செல்லுங்கள் அல்லது ஸ்மார்ட் போன் வெல்லுங்கள். பசங்கள தெரியுமா? இவங்களால லோக்கல்ல பெரும் பிரச்சனை. ஆளுடோலே மச்சமாரி கொட்டலேலே டவாரி. வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சிங்கம் 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கம் 3 இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஆந்திராவில் வைசாக்கில் ஒரு கமிஷனரை கொலை பண்ணிடுறாங்க. அதை ஏன் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக துரசிங்கத்தை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. துரசிங்கம் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. வைசாக்கே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய ரவுடி, ஒரு ரெட்டிக்கார் ஒருத்தர் இருக்கார். அந்த ரெட்டிக்கார் கூட போய் மோதிடுறாரு. மோதின உடனே அந்த ரெட்டிக்காரு துரசிங்கத்தை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து மிரட்ட வர்றாரு. மிரட்ட வந்த உடனே துரசிங்கம், நானும் உங்கள் ஆள் தான் ரெட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. அதை உண்மைன்னு நம்பிட்டு இந்த மொக்க வில்லன் ஆஃப் ஆகிடுறாரு. என்னடா ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்து ஒரு வில்லனை காமிச்சாங்க, அவன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவர் இன்வெஸ்டிகேஷனை துவங்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டு குப்பை மேட்டில் கொட்டி வச்சிடறாங்க. இந்த குப்பை மேட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சதில் அதிலிருந்து ஒரு விஷக்காற்று பரவி அது பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களை ஒரு 30-40 பேரை பலி வாங்கிடுது. இந்த பிள்ளைங்கள்லாம் பலி வாங்கினதுக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கமிஷனர் போனார். அந்த கமிஷனரையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சூர்யா கண்டுபிடிக்கிறாரு. இந்த குப்பையெல்லாம் யார் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து கொட்டினது அப்படின்ற இந்த குப்பை கொட்டின கதையை சூர்யா கையில் எடுத்துக்கிட்டு காரில் போகிறாரு, லாரியில் போகிறாரு, கண்டெய்னர் லாரியில் போகிறாரு, குதிரையில் போகிறாரு, ஏரோப்ளேனில் போகிறாரு, ஆஸ்திரேலியா போகிறாரு, ஆந்திரா போகிறாரு, தூத்துக்குடி போகிறாரு, சென்னை வர்றாரு. இப்படி எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. படம் பூரா யார் யார் கூட பேசுகிறா, யார் என்ன பேசுனா, நேற்று யார் கூட பேசுனா, இன்றைக்கி யார் கூட பேசுனா, நாளைக்கு யார் கூட பேசுவா, அவன் பக்கத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறத போன பூரா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கார். பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இவராக ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அது பின்னால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கார். இதை படம் பார்த்துட்டு வந்த சில பேர், படம் ஃபஸ்ட் ஹாப்பு செம ஸ்பீடாக இருக்குது, செகண்ட் ஹாப்பு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் தான் சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வேலையும் இருக்காது, அதுக்கு உட்காரதுக்கு நேரமும் இருக்காதுன்னு. நாயை நல்லா கவனித்து பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு வேலையும் இருக்காது. அந்த மாதிரி கதைக்கு தேவையே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம், ஸ்பீடாக இருந்து என்ன பிரயோஜனம். இந்த படத்துடைய பார்ட் 2 கூட பார்த்துட்டு நாங்கள் கூட போன ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், படத்தை பார்த்தா 3 மணி நேரம் ராட்டினத்தில் உட்கார வச்சு கரன்னு சுற்றி இறக்கி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது அந்த படம். இந்த படம் அதை விட ஸ்பீடாக இருக்குது. இன்னும் கூட அந்த ராட்டினத்தை விட்டு இறங்காத மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இந்த ஸ்பீடுன்னு தான் கேட்குறேன். கதையில் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ ஸ்பீடாக எடுத்து என்ன பிரயோஜனம். அப்புறம் படத்தில் ஃபஸ்ட் ஹீரோயின் வர்றாங்க, அவங்க ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் வர்றாங்க, அவங்க ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. அப்புறம் தேவையில்லாமல் பாட்டெல்லாம் வருது, அது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த சூரி, ரோபோ சங்கர்லாம் காமெடின்ற பேரில் மொக்க காமெடி பண்ணுறாங்க, அதெல்லாம் சகிக்கவே முடியல. இந்த சீனெல்லாம் படத்தில் வெட்டி எடுத்துட்டா கூட எங்கேயுமே ஒரு சின்ன ஜம்பு கூட தெரியாது. செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு 2 ரீலை எடுத்து வச்சுட்டு படத்தை ஓடினா கூட எங்கேயுமே ஜம்பு தெரியாது. அவ்வளோ தேவையில்லாத சீனுங்க படம் முழுக்க. இப்போது இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டுமே 40 கோடி ரூபாய்க்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. தெலுங்கு ரைட்ஸு 18 கோடி ரூபாய்க்கு போயிருக்குதா சொல்கிறாங்க. எஃப்எம்எஸ் 15 கோடி ரூபாய்க்கும், சேட்டலைட் 15 கோடி ரூபாய்க்கும், ஹிந்தி ரைட்ஸு 7.5 கோடி ரூபாய்க்கும் போயிருக்குன்றாங்க. கர்நாடகா, கேரளா ரைட்ஸு 5 கோடி ரூபாய்க்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய இந்த படம் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை. இந்த ஓப்பனிங் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, அந்த தேதியில் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க, அந்த தேதியிலையும் ரிலீஸ் ஆகலை. இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யாரும் இந்த தேதியே நம்பலை. படம் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு விட்டுட்டாங்களே இல்லையான்னு தெரியல, அல்லது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பே இதுதானா அப்படிங்கிறதும் தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரண காரியம்லாம் எனக்கு தேவையில்லை. படம் பார்க்க பரபரன்னு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம்
ஒரு 10 பாலகிருஷ்ணா படத்தை மொத்தமாக பார்த்து ஒரு திருப்தி கிடைக்கும். இல்லை எனக்கு காரண காரியத்தோட கதை நகர்ந்தால் தான் எனக்கு படம் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சலிப்பு தான் தட்டும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பின்னாடி குத்துன கேஸ் இல்லைன்னு எவன்டா சொன்னவ? நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம்.